மதுரை டு ஆப்பிரிக்கா சேனல் நவநீத கிருஷ்ணன் காளிதாஸ். வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமநவமி. ஸோ ராமநவமி நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக கொண்டாடிடலாம். நம்ம ராமநவமிக்கு நீர்மோர் பானக்கரம் இது ரெண்டும் வச்சாலே போதுமானது. இது ரெண்டும் வச்சுட்டு ராமரோட நாமங்களை ஜபம் பண்ணலாம். எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராம 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 ராமன்னு சொல்லலாம். இதுல பலன் கிடைக்குமா அப்படின்னா, ஏன் பலன் கிடைக்காது அப்படின்றீங்க? ராமநாமத்தை சொல்லும் போது நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கவர் யாரு? ஹனுமான். ஸோ ஹனுமான் சாட்சாத் ருத்ர ரூபம். ருத்ரன் இருக்கிற இடத்துல பார்வதி வந்துருவா. ஸோ பார்வதி இருக்கிற இடத்துல பிள்ளையாரும் முருகனும் வந்துருவாங்க. பிள்ளையாரும் முருகன் இருக்கிற இடத்துல சரஸ்வதியும் பிரம்மாவும் வந்துருவாங்க. விஷ்ணு ஆல்ரெடி இருக்கனால விஷ்ணு இருக்க இடத்துல லக்ஷ்மி வந்துருவா. ஸோ முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவி இருக்கனால முக்கோடி தேவர்களும் வந்துருவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடமா மாறும் அந்த இடம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம ராமநாமம். ஸோ இந்த ராமநாமத்தை நம்ம விடாம சொன்னாலே போதும். இது எப்படி நம்புறது அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பார்வதி தேவி கேட்குற மாதிரி இருக்கும். பார்வதி உபாஷ அப்படின்னு வரும். பார்வதி உபாச்சனா பார்வதி கேட்குறாங்க. இந்த இந்த பல்லாயிரமான நாமங்களை எளியவன் எப்படி சொல்லுவான்? அவனுக்கு சொல்ல தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப லகுவா ஏதாச்சும் சொல்லுங்கன்னு பார்வதி கேட்கறதுக்கு ஈஸ்வர உபாச்ச அப்படின்னு. ஈஸ்வரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈஸ்வரனை சாட்சாத் சதாசிவன் என்ன சொல்றாருன்னா, ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணம். இந்த ராமன்ற நாமத்தை யார் உச்சரிக்கிறானோ அவனுக்கு பல்லாயிரமான விஷ்ணு நாமத்தை சொன்னது பலன் கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணுவோட நாமத்தோட பெருமையை சிவபெருமான் சொல்றார். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு இந்த போல சின்ன நாமத்தினால பெரிய நன்மைகள் கிடைக்கும். நம்ம ராமநாமம் சொல்லும் போது கண்டிப்பா ஒரு சின்ன பலகை வச்சிடணும். அந்த பலகையில கோலம் போட்டுருங்க. அந்த பலகைக்கு தனியா தழுகை வச்சிருங்க. அந்த தலிகையில ஏதாச்சும் பழங்களை வைக்கலாம். இந்த ராமரோட தலிகையில மோரும் தண்ணி மோரும் பானக்கரமும் வச்சா போதும். பழங்கள் வச்சிடலாம். ஏன் அந்த தலிகையில வைக்கிறோம் அப்படின்னா, அந்த தலிகையில சாட்சாத் ஹனுமன் உட்கார்றதா நம்மளுக்கு ஒரு ஐதீகம். இது நடந்திருக்கு. ஆந்திரால ஒரு சச்சங்கத்தப்ப ராமாயணம் கேட்கறதுக்கு ஒரு குரங்கு வந்திருக்கு. அது அந்த பலகையில உட்காந்து அங்கே வச்சிருந்த பழங்களை சாப்பிட்டுட்டு போயிருக்கு. ஒவ்வொரு நாளும் 10 நாளும் வந்திருக்கு. 10 நாள் நடந்திருக்கு. 10 நாள் நைட்டு ஃபுல்லா ராம கதை கேட்டிருக்கு. ஸோ நம்மளும் நம்பிக்கையோட ராமனை துதிப்போம். ராமநவமி நாள்ல ராமன் பிறந்தது நவமியில், கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமின்னு சொல்லுவாங்க. அஷ்டமியும் நவமியும் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது. எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கடவுளை மனதார பிரார்த்தனை பண்ணி அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.